இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழரசு கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது, கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு. தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியின் முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் செல்ல முடியாது என்று அவர் கூறியுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். நாகை காங்கேசன் கப்பல் சேவை ஜனவரி 2 முதல் மீண்டும் ஆரம்பம். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவை சீரமைக்கும் பாதுகாப்பு அமைச்சு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும், வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் போராட்டம். மஹிந்தவை அரசியலிலிருந்து நீக்க அனுரவின் அரசு முயற்சி, பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஆசியாவில் பசுமையான தீவாக இலங்கையை மாற்ற திட்டங்கள், ஜனாதிபதி அன்றகுமார பணிப்புரை. இலங்கையை சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கில் மழை நீடிக்கும் என்கிறதான ஒரு செய்தி. 12,000 மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகம் வந்தது. யாழில் சைனட்டை அருந்தி நகை தொழிலாளி மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவுத்துறையை கட்டியெழுப்பும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது, இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. கைவிடப்பட்ட அரிசி ஆலைகள் மீண்டும் பயன்பாட்டுக்கு தயார்படுத்த பணிப்புரை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பட்டிமன்ற இளம் பேச்சாளர்கள் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வெள்ளத்தில் மூழ்கிய காலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. காட்டு யானை பிரச்சினைக்கு தீர்வு கோரி மக்கள் போராட்டம். உள்நாட்டு துப்பாக்கி கோடாவுடன் வவுனியாவில் நேற்று ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தாறுமாறாக ஓடிய தனியார் பஸ்ஸின் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தம். பனை மரங்களை வெட்டியவர்களுக்கு எதிராக பனை அபிவிருத்தி சபையால் வழக்கு தாக்கல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தனியார் பஸ் சாரதியை தாக்கிய சாரதி 1 மாத காலத்துக்கு பணியிடை நிறுத்தம். தனியார் பேருந்தை மறித்து சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் மற்றொரு தனியார் பேருந்தின் சாரதி 1 மாத காலம் தற்காலிகமாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் என வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் க மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். புராண படனம் புதிய வகுப்புகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி. அனுரவின் இந்திய சீன விஜயங்கள் குறித்து சபையில் கேள்வி எழுப்ப உள்ளது எதிரணி. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் இந்திய மற்றும் சீன பயணங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்விக்கணைகளை தொடுப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது என அறிய முடிகின்றது. ஜனாதிபதியின் இந்திய பயணத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பை நடத்தி வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெளிவுபடுத்தியிருந்தார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. வேட்பாளர்களின் விசாரணைகள் நிறைவடைவு. மின்சாரம் தாக்கி 3 உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2025 பாடசாலை இடம்பெறும் நாட்களின் எண்ணிக்கை திருத்தம் என்கிறதான ஒரு செய்தி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பம். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு என்கிறதான ஒரு செய்தி. நாட்டை முன்னோக்கி செல்ல ஒரு சிலர் தடையாக உள்ளனர், பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் 2025 நடுப்பகுதியில் தேசிய மக்கள் சக்தி அரசு திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜனவரி 5க்கு முன் பயிர் சேத இழப்பீடு. நாட்டில் மருந்தகங்கள் மூடப்படும் அபாய நிலை. தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம் ஓய்வூதியம் வழங்கும் திகதிகள் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. இடைநிறுத்தப்பட்டிருந்த திட்டங்கள் மீள ஆரம்பம். இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் புதிய அரசாங்கத்தின் மூலம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். மின் கட்டண திருத்தம் குறித்து இறுதி தீர்மானம் 17ஆம் தேதி என்கிறதான ஒரு செய்தி. சதி திட்டத்தின் ஊடாகவே எமது அரசு வீழ்த்தப்பட்டது கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ. ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கருவா பயிற்சியை விரிவுபடுத்த நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. பல்கலைக்கழக வளாகங்களாக மாறும் கல்வியியல் கல்லூரிகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் சிரமம்.
திசர நாணயக்காரவுக்கு பணம் வழங்கியவர்கள் தகவல் தருக என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2 பேருக்கு மேல் ஒரு மோட்டார் சைக்கிளில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், விபத்துக்களை தவிர்க்க நிந்தவூர் போலீசார் வேண்டுகோள். நிந்தவூர் பிரதேசத்தில் அண்மை காலமாக வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதனால் பின்வரும் நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக ஒரு மோட்டார் சைக்கிளில் 2க்கு மேற்பட்டவர்கள் பயணம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. 6 அடி நீளமான முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கல்வி வாழ்வாதாரம் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர உறுதி. முன்பள்ளி சிறார்களின் கலை விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவதிப்படும் யானைக்குட்டி என்கிறதான ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பாகிஸ்தான் ராணுவம் தாலிபான் நேரடி மோதலில் 27 பேர் பலி, எல்லையில் தொடரும் பதற்றம். பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் தாலிபான் அமைப்பை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தனர். இதேவேளை பாகிஸ்தான் ராணுவத்தினர் 19 பேர் பலியாகினர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி காலமானார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. விமான விபத்தில் 179 பேர் பலி, பகிரங்க மன்னிப்பு கோரினார் ஜேஜி ஏர் நிறுவன அதிகாரி என்கிறதான ஒரு செய்தி. விமான விபத்து தொடர்பில் விரிவான ஆய்வுக்கு உத்தரவு. தென்கொரியாவில் 7 நாட்கள் துக்க தினம் என்கிறதான ஒரு செய்தி. இந்தியர்கள் அனைவருக்கும் தமிழ் மொழியால் பெருமை, பிரதமர் மோடி தெரிவிப்பு. ஸ்டேல் பிரதமர் நெதன்யாவுக்கு அறுவை சிகிச்சை என்கிறதான ஒரு செய்தி. ஓடு பாதையில் உரசியதால் விமானத்தில் தீ பற்றியது என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். சிறைகளில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க நடவடிக்கை. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது புதிய அமைச்சர்களின் மீது அதிகரிக்கும் குற்றச்சாட்டு, ஒப்புக்கொள்கிறார் நலிந்த ஜெயதிச. புதிய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையை ஆபத்திலிருந்து மீட்க தயார் நிலையில் ரணில் கூறுகிறார் வஜிர அபேவர்த்தன என்கிறதான ஒரு செய்தி. இறக்குமதி செய்யும் அரிசிக்கு 45% வரி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சொகுசு காரில் கஞ்சா கடத்திய நபர் ஒருவர் கைது. மியான்மர் அகதிகளை சந்திக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும், மனித உரிமை ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக 2025ஆம் ஆண்டில் அரசு அமைப்புகளில் புலனாய்வு கண்காணிப்பு ஏனைய இடங்களுக்கும் புலனாய்வுகளுக்கு உட்படும். 2025ஆம் ஆண்டில் அரசு அமைப்புகள் மற்றும் பொது இடங்களில் புலனாய்வாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது என்று இன்றைய வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக நாகை காங்கேயன் கப்பல் சேவை ஆரம்பம், காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க உள்ளது என்ற செய்தியோடு, சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின நிகழ்வு பொதுமக்களும் பங்கேற்க அனுமதி, நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையை மீட்கும் ஆபத்தானவனாக ரணில் வஜிர அபேவர்த்தன புகழாரம் என்ற செய்தியும், போதை வஸ்து கடத்தலை தடுக்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுர பணிப்பு என்ற செய்தியோடு, அர்ச்சுனாவிற்கு எதிரான வழக்கு ஜனவரி 15ஆம் தேதி விசாரணை, பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனாவிற்கு எதிராக 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தியால் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனாவிற்கு எதிராக வழக்கு ஜனவரி 15இல் விசாரணை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இராணுவ கடற்படை தளபதிகள் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, போலீசாருக்கு கட்டாய உடற்பயிற்சி. இலங்கையில் போலீசார் மத்தியில் தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதால் அவர்கள் ஒவ்வொருவரும் சனிக்கிழமை காலையில் கட்டாயமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. விகாரை பணிகளில் இருந்து இராணுவம் மீளழைப்பு, இது எவரை திருப்திப்படுத்த என பெறமுன கேள்வி என்ற செய்தியோடு, மக்களின் வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்த எவரையும் அனுமதியும் வர்த்தக அமைச்சர் வசந்த என்ற செய்தியோடு, 2025ஆம் ஆண்டிலாவது எமக்கு விடிவு வேண்டும், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் என்றவாறு வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியிடம் உள்ள தர்மத்தின் பண்பே அது தரணியில் தலை நிமிர காரணம், ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர்
தேவேந்திர ராஜா புகழாரம் என்ற செய்தியோடு தடைப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்கிறது அரசு, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுகள் பல கடந்தும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை. தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் ஏமாற்றியுள்ளார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவித்துள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிப்பு. 2025 ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் யஹத் டயஸின் கையொப்பத்தின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையிலிருந்து இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 10ஆம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் 9ஆம் திகதி வழங்கப்பட உள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் 7ஆம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. செஞ்சுரியன் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எங்கள் போராட்டம் பயனளிக்கவில்லை, தோல்வி குறித்து ரோஹித் என்று விளையாட்டு செய்தி பக்கத்தில் இந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதி யூனை கைது செய்ய பிடியாணை உத்தரவு என்ற செய்தியும், தமிழை கற்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழியாகும் என்றும் இது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விடயம் என்றும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழ் மொழியை படிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். நேற்று முன்தினத்துடன் 117வது அத்தியாயத்தை எட்டியுள்ளது. இந்த ஆண்டுக்கான கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்படி உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி ஹார்டர் காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மானுக்கு தெரிந்த மரியாதை வைரலாகும் காணொளி. உலகில் தினமும் நிகழும் நிகழ்வுகளில் ஒரு சில நிகழ்வுகள் நம்மை மிகுந்த ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குகிறது. அந்த வகையில் மானொன்றின் நடத்தை இணையவாசிகளிடையே பல கேள்விகளையும் ஆச்சரியத்தையும் குவித்துள்ளது எனலாம். இதன்போது ஜப்பானில் உள்ள உயிரியல் பூங்காவை சேர்ந்த நரா என்ற மானின் காணொளியே தற்போது இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது. குறித்த மானானது தன்னை நோக்கி வணக்கம் கூறுபவர்களுக்கு தானும் தலைகுனிந்து வணக்கம் சொல்கிறது. ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் இடையே வணக்கம் கூறும் முறை கலாச்சாரத்தின் அடிப்படையில் வேறுபடும். அந்த வகையில் ஜப்பானியர்கள் மற்றவர்களுக்கு குனிந்து வணக்கம் கூறுவார்கள். இந்த கலாச்சாரத்தை போன்றே அந்த மான் தலைகுனிந்து வணக்கம் தெரிவிக்கிறது. அத்துடன் அந்த பூங்காவில் உள்ள ஏனைய மான்களும் தலைகுனிந்து வணக்கம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வணக்கம் செலுத்தும் மானின் காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக 24 மணித்தியாலங்களுக்குள் 7676 சாரதிகள் கைது. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 29ஆம் திகதி காலை 6 மணி முதல் 30ஆம் திகதி காலை 6 மணி வரை போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 7676 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியோடு அரச ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை, நிதி குற்ற புலனாய்வு பிரிவை சீரமைக்க தீர்மானம் என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி பனைமரங்கள் தரிப்பு, மீறியோர் மீது வழக்கு தாக்குதல். யாழில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக பனைமரங்கள் வெட்டியவர்கள் மீது நேற்று முன்தினம் வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியும், 179 பேரின் உயிரை பறித்து விமான விபத்து விரிவான விசாரணைக்கு தென்கொரியா உத்தரவு என்ற செய்தியும், தொழிற்பயிற்சி கற்கை நெருக்கி விண்ணப்பம் கோரல் என்ற செய்தியோடு இரத்த தான நிகழ்வும் மருத்துவ முகாமும், இராணுவ தளபதியாக லசந்த ரொட்ரிகு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய செய்திகளாக தேசிய மட்ட கரோல் கீத போட்டியில் பழைய 3ஆம் இடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பூவரசம் குளம் பகுதியில் துப்பாக்கி கோடா மீட்பு, ஒருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் மீள் எழுச்சி தேவை, ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கல் 5ஆம் தேதிக்கு முன் நிறைவடையும். கைவிடப்பட்டுள்ள அரிசி ஆலைகள் மீண்டும் இயக்கி வைக்குமாறு கோரிக்கை என்ற செய்திகளோடு முதியவர் ஒருவர் சடலமாக மீட்பு,
கரணவாய் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் உச்சிக்காடு கரணவாய் தெற்கைச் சேர்ந்த மாணிக்கம் குணசேகரம் என்பவராகும் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது. சட்டத்தரணிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, உயர்நீதிமன்றம் வழங்கிய சரித்திர தீர்ப்பு, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் உயர் நீதிமன்றத்தில் என்ற ஒரு கட்டுரை பகுதியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய வலம்புரி நாளிதழில் பிரசுரிக்கப்பட்ட செய்திகளாகும். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உலகிலேயே சிறந்த சுற்றுலா நகரங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்று தரப்படுத்தியுள்ளது த டைம்ஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இராணுவம் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமனம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயகத்தில் நேற்று போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. யாழ் கொழும்பு ரயில் சேவை ஸ்தம்பிதமடையும் ஆபத்தில் கடுகதி ரயிலும் இன்றுடன் அவுட் என்கிறதான ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான கடுகதி ரயில் சேவை இன்றுடன் கைவிடப்பட்டு இனி வாராந்த சேவையாக மாற்றப்படும் நிலையில் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையிலான ரயில் சேவைகள் எதிர்காலத்தில் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் போதனா பணிப்பாளரின் வழக்கு அர்ஜுனா எம்பிக்கு கட்டானை நீடிப்பு என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக மன்னாரில் கையெழுத்து போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அரசு வலியுறுத்துகின்றார் மனோ. நாட்டு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு ஜனவரியில் ஆரம்பம். நாட்டுக்கு பிரச்சனையெனில் ஓடோடி வர ரணில் தயாராம் வஜித அபிவர்த்தன தெரிவிப்பு என்கிறதான செய்தி. வெளிநாட்டு பயண அனுமதி கோரும் ரம்பு பெலவின் மனைவி என்கிறதான ஒரு செய்தி. அரசினை கட்டியெழுப்பும் பொறுப்பு அமைச்சர்களிடம் நலிந்த ஜெயஸ்த தெரிவிப்பு. பாதுகாப்பு பிரச்சினை மைத்திரிக்கு இல்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கல்வி நிலையை மேம்படுத்த உதவிகளை வழங்க தயார் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. சட்டவிரோத மதத்தலங்களை அனுர ஆட்சி அனுமதிக்காது அமைச்சர் ஹனிதும் சுனில் செனவி திட்டவட்டம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தூய்மையான இலங்கை திட்டம் நாளை ஆரம்பம். இலங்கை வந்தடைந்த அரிசி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தேர்தல் செலவறிக்கை விசாரணைகள் நிறைவு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. சிகிரியாவில் அபிவிருத்தி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாணவர்கள் பற்றாக்குறையால் பாடசாலைகளுக்கு மூடுவிழா ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் சுட்டிக்காட்டு. வடமாகாணத்தில் தற்போது தமிழர்களின் தொகை குறைந்து கொண்டே செல்கிறது. சனத்தொகை குறைவதால் பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைவடைகின்றது. மாணவர்கள் இல்லாமையால் யாழ்ப்பாணத்தில் பல பாடசாலைகள் மூடப்பட உள்ளன என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன.